இந்தியாவின் அடர்ந்த பசுமை காடில் ஒரு இளம் யானை வாழ்ந்தாள். அவள் பேர் தாரா. அவளுக்கு மிகவும் பிடித்த கதை மகா யானை ஏரி பற்றியது. அந்த ஏரியில் உலகிலேயே இனிமை நீர் இருக்கிறதாம். ஒரு காலை கடுமையான புயலுக்கு பிறகு தாரா விழித்தாள். 6 திசை மாறி தண்ணீர் வற்றி இருந்தது. யானை கூட்டம் திக்குமுக்காடியது. அப்போது தாரா துணிவுடன் சொன்னாள். நான் போய் ஆற்றைத் தேடி வழி கண்டுபிடித்து வருகிறேன். அவளது தைரியத்தால் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பாட்டி மெதுவாகச் சொன்னாள். தாரா, காடை நம்பு. அது உனக்கு வழிகாட்டும். தாரா தனது பயணத்தை தொடங்கினாள். மரங்கள் மெதுவாக அசைந்தன. குரங்குகள் கிளையிலிருந்து கிளைக்கு துள்ளின. வழியில் ஒரு பச்சை கிளி வந்தது. அவன் பெயர் ரவி. நதி வெள்ளி மலைகளுக்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கும் பள்ளத்தாக்கை கவனமாக கடந்து செல் என்று சொன்னான் ரவி. தாரா நன்றி கூறி பயணத்தை தொடர்ந்தாள். வெள்ளி மலைகளை கடந்ததும் ஒளிரும் பள்ளத்தாக்கை அடைந்தாள். ஆனால் அங்கே ஓசை ஏதுமில்லை. திடீரென தகை பிளந்து தாரா களிமணில் விழுந்தாள். அவள் பயந்தாலும் பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. காடை நம்பு. அவள் அருகிலிருந்த கொடிகளை தும்பிக்கையால் இழுத்து அவற்றை ஒன்றிணைத்து வலுவான கயிறு செய்தாள். தன்னம்பிக்கையுடன் மேலே ஏறி பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறினாள். அது ஒரு மாலை நேரம். தூரத்தில் ஒளிரும் ஏரியை கண்டதும் தாரா மகிழ்ச்சியில் தும்பிக்கையை உயர்த்தினாள். அதுதான் மகா யானை ஏரி. அவள் நீரை சுவைத்தாள். அது மிகவும் இனிமையாக இருந்தது. அந்த ஏரியிலிருந்து ஒரு நீர்வழி பழைய ஆற்றை நோக்கி செல்கிறது என்பதை அவள் கண்டுபிடித்தாள். அவள் தன் கூட்டத்தினரிடம் திரும்பினாள். தாரா 3 முறை தும்பிக்கையால் கூவினாள். நான் தண்ணீர் கண்டுபிடித்து விட்டேன். அனைத்து யானைகளும் அவளை பின்தொடர்ந்தன. அவர்கள் ஏரியில் நீர் குடித்து மகிழ்ந்தனர். பாட்டி யானை பெருமையுடன் கூறினாள். நீ சிறியவளாக இருந்தாலும் பெரிய காரியம் செய்தாய். தாரா மகிழ்ச்சியில் நீரை வானில் தூவினாள். அந்த நாள் முதல் அனைவரும் அவளை தைரியமான தாரா என்று அழைத்தனர். தன் கூட்டத்தை காப்பாற்றிய சிறிய யானை.